வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இன்னொன்று நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா கருப்பு உளுந்தில் செஞ்ச கஞ்சி. ஸோ கருப்பு உளுந்தில் செஞ்ச கஞ்சியில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சர்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச ஒரு கஞ்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கப்பு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/4 கப் ரைஸு, 1 கப் கருப்பட்டி. ஸோ கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா சுக்கு பொடி, கொஞ்சமாக தேங்காய். இந்த கருப்பு உளுந்தையும் அரிசி வெந்தயம் இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நைட்டெல்லாம் ஊற வச்சுருங்க. நைட்டு காலையில் செய்ய போகிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா கருப்பட்டி நல்லெண்ணெய் சேரும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கஞ்சி. அதனால் நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரைச்சிட்டு கொஞ்சம் பாகு காய்ச்ச போகிறது கிடையாது, கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கஞ்சி பண்ண போகிறோம். இது இனிப்பு கஞ்சி தான். நீங்கள் கருப்பு உளுந்துலேயே இந்த உப்பு அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு கூட கஞ்சி பண்ணலாம். ஆனால் அதை குடிக்கிறத விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் குழந்தைங்க ஈஸியாக குடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருப்பு உளுந்தை நம்ம நல்லா கடாயில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படியே நீங்கள் கிண்ட போது நல்லா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதை கிண்ட ஆரம்பிங்க. இதை நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் சிரமமான வேலை. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கஞ்சி. இந்த கஞ்சி இன்னொரு முறையிலையும் செய்யலாம். எப்படி அப்படின்னா கருப்புளுந்து அப்புறமா அந்த அரிசி இதே பங்கில் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். அதை தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரியே கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வைக்கலை அப்படின்னா டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா நைட்டு ஊற வச்சு காலையில் பண்ணுற மாதிரியான ஒரு கஞ்சி தான். ஸோ இது பாருங்கள், இந்த அடி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் கட்டியாக ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எப்பயுமே உளுந்தங்களி செய்யும் போதும் சரி, கஞ்சி செய்யும் போதும் சரி, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க. ஏன் அப்படின்னா நல்லெண்ணெய் சூடை குறைக்கும். ஸோ மறுபடியும் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வர மாதிரி இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கட்டியானதுனால ஒட்டாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கட்டியான உடனே நம்ம இந்த கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். ஸோ கருப்பட்டி அளவு நீங்கள் எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் பார்த்திங்களா, அதனால் அவங்கவுங்க விருப்பப்படி இந்த கருப்பட்டி சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இதை நம்ம ரொம்ப கட்டியாக ஆக்க போகிறது கிடையாது, உளுந்தங்களி மாதிரி பண்ண போகிறது கிடையாது, கஞ்சி தான். ஸோ உளுந்தங்கஞ்சியில் நீங்கள் தேங்காய் பாலோ இல்லை தேங்காவோ துருவின தேங்காவோ சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் துருவின தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாயிடுச்சு. அதே மாதிரி அந்த உளுந்தோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 2 கிளறிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். ரொம்ப சூப்பரான உளுந்தங்கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை சாப்பிட்டானா அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. கொஞ்சம் நல்லா டம்மி ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். கடைசியாக உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சுக்குத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ சுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் சுக்கு சேர்க்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாருமே உளுந்தங்களி ட்ரை பண்ணியிருப்பீங்க. உளுந்தங்கஞ்சி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen. Thanks for watching.